இன்று நடக்கக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி விழா 41வது ஜெயந்தி விழா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த அளவுக்கு எழுச்சியாக எந்த ஒரு கிராமத்திலும் நடக்கவில்லை. இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா என்பது உண்மையிலேயே ஆன்மீக விழாவாக நடக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு அனைத்து கட்சிகளும் இந்த மேடையிலே நாங்கள் வீற்றிருக்கின்றோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஆன்மீகம் என்பது அனைவருக்கும் சமமான ஒரு விழாவாக நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சமூகம் என்பது மகாபாரதம் தொட்டு சிலப்பதிகாரம் வரை தொண்டு தொட்டு தொடர்புடைய சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்கின்றது. கிருஷ்ண பரமாத்மா பிறந்து தன்னுடைய நியாயத்தை நிலைநாட்டும் விதமாக அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தது மட்டுமல்லாமல் ஒரு மானுடத்தில் வாழ்வியலிலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று பொறுமை, கடமை, நீதியோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்தது மட்டுமல்லாமல் மானுடனாக பிறந்த நாம் அனைவரும் தினந்தோறும் அவரை வணங்குவதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். விழா என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் நடக்கும், ஒரு பகுதியில் நடக்கும். ஆனால் இது இந்திய திருக்கண்டத்தில் பல்வேறு மாநிலங்களில் இந்த 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கின்றது. அந்த அளவிற்கு ஒரு மாபெரும் விழாவிலே நான் பங்கு பெற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞரணி தம்பிமார்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.